அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல் நிலையத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி. விசாரணைக்கு சென்று வந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தற்கொலை. இது பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த ஒரு கோர சம்பவமா அப்படின்று மக்களால் பேசப்படுகின்ற ஒரு செய்தியை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சென்று வந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இன்ஸ்பெக்டர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அத்திப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் நைனா. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான இவருக்கும் இவரது தம்பி பன்னீர்செல்வம், மனைவி சரிதா 45 வயது என்பவருக்கும் இடையே நிலம் சம்பந்தமாக பிரச்சனை இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தன்னை தாக்கி மானபங்கம் செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக நைனா மீது திருநாவலூர் காவல் நிலையத்தில் அவரது தம்பி மனைவி சரிதா புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரின் பேரில் நேற்று முன்தினம் நைனாவை போலீசார் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போதான் வரீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதனால மன உளைச்சலில் இருந்து வந்த அவர் நேற்று அதிகாலை தனது நிலையத்தில் உள்ள மோட்டார் கொட்டகையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை போலீஸ் துணை சூப்பரண்ட் அசோகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று நைனாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே நைனா தற்கொலை செய்வதற்கு முன்பு 3 பக்கம் கடிதம் எழுதி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் எனது பாட்டி எனக்கு கொடுத்த நிலத்தில் சரிதா பங்கு கேட்டார். இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் தொடர்ந்த வழக்கில் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. எனவே என்னை பழிவாங்கும் நோக்கத்தில் தகாத சில நபர்களுடன் சேர்ந்து சரிதாவை நான் மானபங்கம் படுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு சென்றால் அங்கு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள். இதற்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் உடந்தையாக இருக்கிறார் என்று அவர் தெரிவிச்சிருக்கார். நான் சொல்வது எல்லாம் உண்மை, தவறாக வேறொன்றும் கூறவில்லை என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு நைனா எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் அதுவரையில் அவரது உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்தபடியாக அந்த கடிதத்தில் இதனிடையே நைனாவின் மனைவி பழனியம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் திருநாவலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இளையராஜா, சரிதா, பெரும்பட்டு சந்திரன் மகன் பழனிவேல், அத்திப்பாக்கம் சிவலிங்கம் மகன் ஆறுமுகம், ராமசாமி மகன் கண்ணன், ஆறுமுகம் மகன் சுந்தரம், இன்னொரு ஆறுமுகம் மகன் சந்திரசேகர் ஆகிய 7 பேர் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக திருநாவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது போன்ற செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.